அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று தொழிலாளர்களின், உழைப்பவர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பை, சூசையப்பரை நாம் நினைவு கூறுகின்றோம். புனித சூசையப்பர் உழைப்பின் பாதுகாவலர். அவர் தொழிலாளியாக இருந்தார் என்று விவிலியம் சான்று பகர்கின்றது. அவர் தச்சு தொழிலை செய்தார் என்று பாரம்பரியமும் விவிலியமும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. புனித சூசையப்பர் உழைத்து உண்டார். தன்னுடைய குடும்பத்தை உழைப்பால் பேணி காத்தார். அவரிடமிருந்து ஆண்டவர் இயேசுவும் இந்த உழைப்பை கற்றுக்கொண்டார், தச்சு வேலையையும் கற்றுக்கொண்டார் என்று பாரம்பரியம் நமக்கு சொல்லுகின்றது. கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவும் புனித சூசையப்பரிடமிருந்து உழைப்பின் மேன்மையை அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். புனித யோசேப்பு சூசையப்பர் கலப்பைகள் செய்தாராம். அதாவது நுகத்தடிகள் எல்லாம் செய்ததாக பாரம்பரியம் சொல்லுகின்றது. ஆக தன்னுடைய உழைப்பால் திருக்குடும்பத்தை பேணி காத்த பெருமை தொழிலாளர்களின் பாதுகாவலராக விளங்குகின்ற புனித யோசேப்புவுக்கு பொருந்தும். புனித யோசேப்புவை அகில உலகமே உழைப்பாளர்களின், தொழிலாளர்களின் பாதுகாவலராக கொண்டாடி மகிழ்கின்றது இன்றைய நாளிலே. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உழைப்பு என்பது மனித வாழ்வோடு தொடர்புடையது. உழைக்கவில்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. உழைத்தால் தான் கண்டிப்பாக உண்ண முடியும். அதைத்தான் பவுலடியாரும் தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுவார், உழைக்காதவன் உண்ணலாகாது. உழைப்பே ஒரு மனிதனை உயர்த்துகின்றது. ஆதி ஆகமத்திலே பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். தந்தை கடவுள் தன்னை ஒரு உழைப்பாளியாக, ஒரு பணியாளராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவர் 6 நாட்கள் கடினப்பட்டு உழைத்தார். இந்த உலகத்தை உருவாக்கினார். அவர் தன்னை ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக காண்பிக்கின்றார். 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்வெடுத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பாய் என்று சொல்லுகிறார் தந்தை கடவுளாக. உழைப்பையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. உழைப்பு ஒரு மனித வாழ்வுக்கு அவசியமாக இருக்கிறது. உழைத்தால் தான் இந்த உலகம் உயரும். உழைத்தால் தான் குடும்பம் தலை நிமிரும். உழைப்பால் தான் ஒரு மனித அந்த சமூகமே உயர்வான நிலைக்கு வரும். ஆகவே உழைப்பை இன்றைய திருச்சபை நமக்கு முன்வைக்கின்றது.